ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். ஈரோடு மாவட்டத்தில் 85 வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். அவரோடு பேசலாம். மணிகண்டன், எத்தனை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களிடம் இந்த தபால் வாக்குகள் பெறும் பணி நடைபெற்று வருகிறது? ஊழியர்கள் எந்தெந்த இடங்களில் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க? என்ன விவரம்? ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்கு பணியானது இன்று தொடங்கியது. இன்று தொடங்கி நாளை ஆகிய 2 நாட்களும் இந்த பணியானது நடைபெற இருக்கிறது. இந்த 2 தினங்களிலுமே வாக்கு செலுத்த முடியாதவர்கள் வரும் 16ஆம் தேதி இறுதி வாய்ப்பாக மறுபடியும் அதிகாரிகள் வீடுகளுக்கே சென்று வாக்குகளை சேகரிக்க இருக்கின்றனர். இந்த குழுவில் ஒரு நுண்பார்வையாளர், மண்டல அலுவலர், வாக்கு சேகரிக்கும் அலுவலர், காவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் என பலர் இந்த குழுவில் இருப்பார்கள். சம்பந்தப்பட்ட வாக்காளர்களிடம் ஏற்கனவே 12D படிவம் கொடுக்கப்பட்டு அவர்களிடம் அதுக்கான ஒப்புதல் பெறப்பட்டு தற்போது அவர்களிடம் நேரடியாக சென்று வாக்குகள் சேகரிக்கும் பணியானது தொடங்கியிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 7174 வாக்காளர்கள் இந்த 12D படிவம் கொடுத்து அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றனர். அதற்கான பணிகள் இன்று காலை 7 மணி முதல் தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒரு வாக்காளரின் வீட்டில் தான் இருக்கோம். தற்போது இவர் வாக்கு செலுத்தியிருக்கிறார். அவரோடு இது குறித்து அவரிடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். இன்னைக்கு நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க, தபால் வாக்கு. இது எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கே வந்து வாக்கு செலுத்திருக்காங்களே? வீட்டுக்கே வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்களே? ஆமா ஆமா. என்னால நடக்க முடியும், போக முடியல, வர முடியல. அதனால வீட்டுக்கே வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க. எப்படிமா உங்களுக்கு எதெல்லாம் விளக்குனாங்களா? என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்குனாங்களா? வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி ஆமாம், அது ஓட்டு பார்த்து அது உங்களுக்கு எது இஷ்டமோ அது ரைட் பண்ணுங்க, மடித்து வச்சு பெட்டியில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி மடித்து வச்சு போட்டு பெட்டியில் போட்டுட்டேன். தற்போது இதுபோன்ற ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களது வாக்குகளை தபால் வாக்கு மூலம் செலுத்தி தங்களது ஜனநாயக கடமைகளை ஆற்றியிருக்கின்றனர். தற்போது நம்மளோட மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கந்தசாமி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம் இந்த பணியை குறித்து. சார் வணக்கம். இந்த பணி இன்னைக்கு தொடங்கியிருக்கு, எத்தனை நாள் நடக்க போகுது, என்னென்ன பணிகள் நடக்கும்? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு 7000 வாக்காளர்களுக்கு அவங்களுடைய இல்லத்திலே சென்று வாக்கை பதிவு செய்யும் பணி இன்றைக்கு காலையில் தொடங்கியிருக்கின்றது. மொத்தம் 101 குழுக்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு குழுவிலும் ஒரு அலுவலர், அவர்களுக்கு உதவியாளர், அதே போல் அந்த BLO, ஒரு நுண்பார்வையாளர் ஒருத்தர், ஒரு வீடியோகிராஃபர், காவலர் என்று ஒரு பெரிய டீமே அவங்க வீட்டில் போய் எடுக்கிறாங்க. அதே போல் சம்மந்தப்பட்ட தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பிரதிநிதிகளும் அங்கே பார்வையிடுவதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்படி எந்த திட்டத்தின் அடிப்படையில் இவங்க ஷெடியூல் போகிறாங்களோ அது எல்லாமே அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு விளக்கியிருக்கோம். ஆனால் அவர்களுமே கூடயே போய் இந்த வாக்குதனை பதிவு செய்ய பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தபால் வாக்கு மூலம் அனைத்து வாக்காளர்களும் தங்களது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். மிகுந்த ஆர்வத்தோடு அவர்கள் வாக்கு செலுத்திய காட்சிகளை பார்த்தும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.